தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வர் திடீர்னு ஒரு புது கருவி அவுத்து விட்டுருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தெரியுது, ஒரு பொறுப்புணர்வை தருது அப்படின்ட்டு புதுசா ஒரு இதை கொண்டு வர பாக்குறாரு, திணிக்க பாக்குறாரு. அவர் இந்த சமூக வலைதளங்கள்ல அவருடைய அட்மின்கள் பதிவு போடுறதை மட்டும் விட்டுட்டு கீழே உள்ள கமெண்ட்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் இப்படி சொல்றாருன்னு கேள்விப்பட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் அவன் கழுவி தான் ஊற்றுருக்கேன். எவ்வளவு ஒருத்தவங்க அப்பான்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் தன்னை அப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தகுதி தனக்கு இருக்கான்னு பார்க்கணும். இவர் சொன்ன அன்னைக்கு தான் 3 பேர் கலாச்சார வியாபாரம் வெட்டி கொண்டிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் பள்ளிக்கூட மாணவியை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். ஒரு அப்பனா இருக்கும்பொழுது அதை பார்த்த உடனே மனசுல கலங்கி போய் கண்ணீர் விட்டுருக்கணும். ஆனா உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இந்த போட்டோ ஷூட் நடத்திட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு பெருமையை தருது, ஒரு பொறுப்புணர்வை தருது அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது அந்த நாட்டாமை படத்துல கவுண்டமணி எங்க அப்பா கேட்பா, டே தகப்பா இதெல்லாம் சரி தகுமாடா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. ஆனா அந்த மாதிரி கேட்டுக்காங்க நிறைய பேர் மனசுக்குள்ளேயும். அப்ப இப்பேற்பட்ட தகுதியில வைத்துக்கொண்டு இவர் எதிர்த்து அப்பான்னு சொல்ல விரும்புறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த திறனற்ற ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழகமே குட்டிச்சவராகி கிடக்குது. கலாச்சார வியாபாரம் பெருகி போயிட்டாங்க, கஞ்சா கடத்தனம் பெருகி போயிட்டான், பெண்களை பாலியல் பலாத்காரம் அந்த யார் அந்த சாரன்னு தேடிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூட மாணவிகளை தொடர்ந்து இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சாரன்னு தேடிக்கிட்டே இருக்காங்கன்னு அவர் கிடைக்கவே இல்லை. கஞ்சா கடத்தல் அதிகமாயிருக்கு, கலாச்சார வியாபாரம் அதிகமாயிருக்குது. தமிழகம் கடத்தல்காரர்கள் புகலிடமாயிருக்குது. பயங்கரவாதிகள் இங்க அதிகமா தஞ்சம் புகுந்திருக்காங்க. 71 வங்கதேசத்தை சேர்ந்த பயங்கரவாதிகளோ இல்ல அந்த வங்கதேச சட்டவிரோத குடியேறிகள் எங்க ஜாமீன் வெளியில எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு கையாளத்தனத்தை கையில வச்சுக்கிட்டு தன்னை அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி தனக்கு அப்பனுக்குரிய எந்த ஒரு தகுதியும் இல்லாம கவுண்டமணி சொல்ற மாதிரி டே தகப்பா உனக்கு தகுமாடா அப்படின்ற மாதிரி தாண்டி போயிட்டாலும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 71 வயசு உனக்கு என்ன அப்பா இங்க வாழுது. உதயநிதி சொல்லலாம் தன்னை என் அப்பான்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பா எனக்கு 71 வயசு தாத்தான்னு சொல்ல சொல்லு தகுமது. ஏதாவது சொல்லணும். மக்களை ஒரு மயக்கத்துல வச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்குது. அந்த திராவிட பருப்பு இனிமேல் இங்க வேகாது.